பங்களாதேஷ் ஒரு 15-20 நாட்களாகவே மிகப்பெரிய அளவில் அங்கே புரட்சி நடக்குது. அது மதவாதத்தை கையிலெடுத்த நாடுகள், இனவாதத்தை கையிலெடுத்த நாடுகள், சர்வாதிகாரத்தை கையிலெடுத்த நாடுகள் என்றைக்கும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. தாரிக் ரஹ்மான் அவருக்கு அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி காலிடா ஜியா மாதிரி இருக்கான்னு தெரியல. இந்துக்களினுடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த தாக்குதல் இந்தியாவுக்கு பெரிய சிக்கல் தானா சார்? ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள் முயல்வாங்க. பாகிஸ்தான் இதுல ஒரு பெரிய ரோல் எடுக்கிற மாதிரி சொல்றாங்களே, அது உண்மைதானா? பாகிஸ்தான் தானே பங்களாதேஷை பிரிச்சாங்க. பாகிஸ்தான் தொடர்ந்து தன் மூக்க நுழைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. பங்களாதேஷை நம்ம எதிரி நாடாக பார்க்கக்கூடாது. அவர்கள் சைனாவுக்கு ஆதரவாக போகிறாங்க அப்படின்னா டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் தான். மோடியினுடைய டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் தான் அது. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க சார்? சார், இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் என்னதான் சார் நடக்குது? கடந்த ஒரு 15-20 நாட்களாகவே மிகப்பெரிய அளவில் அங்கே புரட்சி நடக்குது. மாணவர் தலைவர் கொல்லப்படுறாரு. ஷேக் ஹசீனாவுடைய தூக்கு தண்டனை, அது தொடர்பான போராட்டம், மாணவர் எழுச்சி மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு சிக்கல் தானா? ஏன்னா இந்தியர் ஒருவரை அவங்க எரிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்குது? அதாவது 1971 இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுலேருந்து முஜிபுர் ரஹ்மான் 1975 அசாசினேட் ஆகிறார். அதுக்கடுத்து பதவிக்கு வர்றாரு ஜியாவுல் ரஹ்மான், மிலிட்ரி ரூல். அதுக்கப்புறம் 1982 தான் 77லேருந்து 81 வரைக்கும் 82 தான் எர்ஷத்துன்னு ஒருத்தர் வர்றார். மிலிட்ரி, அவரும் மிலிட்ரி தான், மிலிட்ரி ரெஜியம். 82லேருந்து 1990 வரைக்கும் 91 தான் காலிடா ஜியா இறந்துருக்காங்க. காலிடா ஜியா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை ரீஸ்டோர் பண்ணாங்க. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை கொண்டு வந்ததில் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. வயதான காலத்தில் அவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க வியாதியின் காரணமாக. அதுக்கு அடுத்து 96 ஷேக் ஹசீனா பவருக்கு வராங்க. 2001 2006 காலிடா ஜியா செகண்ட் டர்ம். 2007லேருந்து 2008 மிலிட்ரி பேக்கடு கேர்டேக்கர் ரெஜிம். 2009லேருந்து 2024 வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு ஷேக் ஹசீனா கொடுத்தது. 2025 இப்போ இறந்துருக்காங்க. இதுதான் லேண்ட்ஸ்கேப்பு. 2009 ஜூலை 19 அப்துல் கலாம் சாரும் நானும் அங்கே போயிருக்கோம் பங்களாதேஷ். இப்போ ஷேக் ஹசீனா தான் பிரைம் மினிஸ்டர். அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸில் கான்வகேஷன். அப்புறம் டாக்கா யூனிவர்சிட்டி அங்கே போய் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் பைலேட்ரல் டிஸ்கஷன் வித் பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் யூனுஸ், இன்றைக்கி பிரசிடெண்ட்டாக இருக்கார்ல யூனுஸ், கிராமின் பேங்க் விசிட் பண்ணோம். இதெல்லாம் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் இப்போ நேரடியாக. இது ஒரு ஃப்ரஜைல் எக்கானமியாகவே இருந்தது. காலிடா ஜியா கொஞ்சம் சைனா பேஸ்டாக இருப்பாங்க. ஷேக் ஹசீனா இந்தியா பேஸ்டாக இருப்பாங்க. இந்தியாவுக்கு ஆதரவாக நிலைப்பாடுகள் எடுத்திருப்பாங்க. இவங்க ஃபுல்லாக சைனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க. ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் தான் காலிடா ஜியா. அழகிய கேஸெல்லாம் நடந்து எல்லாம் நடந்தது. இப்போ கடைசியாக லாஸ்ட்டாக நடந்த புரட்சி, ஜென்ஜி புரட்சியில் எல்லா வீடுகள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு யூனுஸ் பிரசிடெண்ட் ஆனார். இப்போ டிரான்சிஷன் பீரியடு. இப்போ பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிக்கும் அவாமி லீக் 2 பார்ட்டி தான் அங்கே இருந்தது. அந்த 2 பார்ட்டிக்கு இடையில் தான் பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் தான் இது வரைக்கும் நடந்துச்சு. பர்சனாலிட்டி பாலிடிக்ஸால் இது வரைக்கும் பங்களாதேஷுக்கு எந்த பலனும் கிடைக்கல. ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ், மக்களுக்கு தேவையான ஒரு சோசியோ டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் இன்றைக்கி ஆன தேவை இருக்குது. அந்த தேவை எமர்ஜ் ஆகுமா? இப்போ ஒரு உஸ்மான் ஒருத்தர், அவர் தான் போன கலவரத்தில் காரணமாக இருந்தவர், அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ராம்பிஃபிகேஷன் இருந்தது. அதாவது எந்த ஒரு நாடு ஜனநாயகத்தை பின்பற்றாமல் மதவாதத்தை பின்பற்றுகிறதோ, எந்த ஒரு நாடு ஜனநாயகத்தை பின்பற்றாமல் ஆட்டோக்ரஸியை பின்பற்றுகிறதோ, எந்த ஒரு நாடு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு திட்டங்கள் போடாமல் தங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு, தங்கள் சித்தாந்தத்தை மேம்படுத்துவதற்கு திட்டங்கள் போடுகிறார்களோ, அந்த நாடெல்லாம் இப்படிப்பட்ட டர்மாயில் தான் போய் நிற்கும். அப்போ இன்றைக்கி தேவை இன்றைக்கி பைப்போலர் பாலிடிக்ஸ் முடிஞ்சு இன்றைக்கி ஹசீனா மட்டும்தான் இருக்காங்க. ஹசீனாவும் உள்ளே எப்போ வரப்போகிறாங்கன்னு தெரியல.
ரஹ்மான் ஒருத்தர் வந்திருக்காரு, கலீல் ரஹ்மான், தாரிக் ரஹ்மான். தாரிக் ரஹ்மான் அவருக்கு அந்தளவுக்கு பாப்புலாரிட்டி காலிடா ஜியா மாதிரி இருக்கான்னு தெரியல. எந்தளவுக்கு அவரால் பிஎன்பியை கட்டியெடுக்க முடியும் என்று தெரியல. பவர்ஃபுல் ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆவாரா அப்படின்றது காலத்தின் போக்கில் தான் தெரியும். ஆனால் இவங்க பவர்ஃபுல் ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகி பிரயோஜனம் இல்லை. அங்கே வந்து இன்றைக்கி ஜனநாயகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அங்கே வந்து ஒரு அமைப்பு இன்றைக்கி பங்களாதேஷ் வந்து இன்றைக்கி யூனுஸ் தலைமையில் இருக்குது அப்படின்னா கூட ஒரு கான்ஸ்டிடியூஷன், ப்ராப்பரான கான்ஸ்டிடியூஷன் வேணும். அந்த கான்ஸ்டிடியூஷனை அப்ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி வேணும். அந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை சப்போர்ட் பண்ணக்கூடிய மிலிட்ரி பவர் வேணும். அதை வந்து பார்லிமெண்ட்டு தவறு செய்தால் கேள்வி கேட்கக்கூடிய, கான்ஸ்டியூஷன் படி கேள்வி கேட்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் வேணும். கான்ஸ்டியூஷன் படி கேள்வி கேட்கக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டம் வேணும். அப்போ இந்த சிஸ்டமெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்தியாவிலேயே வந்து இன்றைக்கி மதவாத சக்திகள் அதை வந்து யூனிபோலாராக மாற்றிட்டுருக்கு, ஒற்றைவாதமாக மாற்றிட்டுருக்கு. அப்போ ஒற்றைவாதமாக மாற்றக்கூடிய எந்த நாடும் வென்றதாக வரலாறு இல்லை. அது அழிவில் தான் சென்றிருக்கிறது. அது வந்து மதவாதத்தை கையிலெடுத்த நாடுகள், இனவாதத்தை கையிலெடுத்த நாடுகள், சர்வாதிகாரத்தை கையிலெடுத்த நாடுகள் என்றைக்கும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஓகே, ஃப்ரீடம் இருக்கணும், ஃப்ரீடம் எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் இருக்கணும். அதே நேரத்தில் வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைக்கணும், எக்ஸல் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கணும். அப்போ தான் வந்து மக்கள் வந்து டெவலப்மெண்டல் ஆப்ஜெக்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அதை விடுத்துட்டு பாலிடிக்ஸில் போய் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து இந்த புரட்சியினால் எந்த பலனும் இருக்காது. இப்போது அந்த மாணவ தலைவர் கொல்லப்பட்டது தொடர்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் கண்கூட பார்க்க முடிஞ்சது. இதில் இந்தியர்கள் குறிப்பாக இப்போ மத்திய அரசாங்கம் சரி, பெரும்பான்மையினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்துவை டார்கெட் பண்ணுறாங்க, அங்கே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை கொல்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துக்களினுடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த தாக்குதல் இந்தியாவுக்கு பெரிய சிக்கல் தானா சார்? அதாவதுங்க, ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா அதை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள் முயல்வாங்க. நம்ம பக்கத்து வீடு தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னா வந்து அது இந்துக்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு என்ன நினச்சோம்? எரிஞ்சால் தீயில சாகிறவன் எவனாலும் சாகத்தான் செய்யும். தீப்பிடிச்சு எரியுது, அதில் இந்துவாக இருந்தானே, முஸ்லீமாக இருந்தானே, கிறிஸ்டினாக இருந்தானே. அப்போ தீயை அணைக்கிறது தான் நம்மளுடைய கடமை. பக்கத்து நாடை தீயை அணைச்சி அங்கே அமைதி நிலைநாட்டுவது, அங்கே பீஸை கொண்டாடுறது, இங்கே டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றது, அங்கே வந்து அதுதான் நம்மளுடைய கடமை ஒழிய அதை விட்டுட்டு சிறுபான்மைகள் தாக்கப்படுகிறார்கள், இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள். ஏன்னா நீங்கள் போய் பங்களாதேஷ் அனெக்ஸ் பண்ணிடுவீங்களா இந்தியாவோட? இலங்கையில் 2.5 லட்சம் தமிழ் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். யாழ்ப்பாணம் முருகனை வழிபடக்கூடிய இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். மோடி கண்ணீர் வெடிச்சாரா? நீலி கண்ணீராவது வெடிச்சாரா? ராஜபக்சேக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்றார். நீலி கண்ணீராக வெடிச்சாரா? இவன் ஜெய்சங்கர் வந்து சிஏஏ சட்டத்தில் இந்துக்களுக்கு விலக்களித்தார், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டு. அப்போ வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு ஏன் விலக்கு கொடுக்கல? ஏன்னா அவர்கள் தமிழர்கள். அப்போ இப்படிப்பட்ட வேறுபாடுகள் பார்க்கக்கூடிய இந்த இவர்கள் மத்தியில் நீங்கள் வேறு என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? இன்க்ளூசிவ் க்ரோத் எப்படி எதிர்பார்ப்பீங்க? அதனால் வந்து நம்ம பங்களாதேஷ் நிலைமைக்கு, நேபாள் நிலைமைக்கு சென்றுவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு நம்ம அரசியலை அணுக வேண்டும், அரசியலை வழிநடத்தி செல்ல வேண்டும். இல்லை என்ன ரொம்ப சிக்கல். பாகிஸ்தான் வந்து இதில் தீவிரமாக களமாடுதுன்னு சொல்கிறாங்களே சார். இப்போது சமீபத்தில் ஒரு மாணவ தலைவர் கூட கொல்லப்பட்டார். அவர் தான் அந்த 2014 மாணவர் எழுச்சிக்கு முக்கியமாக இருக்கக்கூடியவர். அதிலிருந்து ஒரு 2 பேர் இந்தியாவுக்கு தப்பி வந்துட்டாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் நிறைய பேர் இதன் மூலமாக அங்கே பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ளார ஊடுருவராங்க. பாகிஸ்தான் இதில் ஒரு பெரிய ரோல் எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? அது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கள்ல. பாகிஸ்தான் என்றைக்குமே பாகிஸ்தான் தானே பங்களாதேஷை பிரித்தாங்க. பாகிஸ்தானை தொடர்ந்து தன் மூக்கை நுழைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து எப்படியாவது அதில் இருந்து அட்வான்டேஜ் எடுக்கணும், அதிலிருந்து இது பண்ணணும்னு நினச்சி தான் இருப்பாங்க. அது நடக்க தான் செய்யும். அதை எதிர்த்து வலிமையாக இருப்பதற்குரிய பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம பாகிஸ்தானுடன் எப்போயோ உழைச்சிட்டோம். சார்க்கே அமைப்பே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார் மோடி வந்த பிறகு. சார்க்கு அமைப்புன்னு இல்லாமல் போச்சு. அப்புறம் எப்படி டயலாக் வரும்? நீங்கள் தான் அகண்ட பாரதம்னு சொல்லி எல்லா நாட்டையும் அனெக்ஸ் பண்ண போகிறீங்கன்னு பிளான் போட்டிருக்கீங்க. அப்புறம் எப்படி அவெல்லாம் உங்களோட ஒத்துழைப்பான்? எப்படி ஒத்துழைப்புக்கு வாய்ப்பே கிடையாது.
இப்போ அந்த ஷேக் ஹசீனாக்கு ஆதரவு கொடுத்தது இந்தியா தான். அங்கே போராட்டமும் மையம் என்று இருக்கிறது இந்தியாவை நோக்கி தான். ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை ஒன்று இருக்குல்ல சார், அதை கூட நாங்கள் வந்து தடுத்துருவோம் அப்படின்னு ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய மிரட்டலை எடுக்கிற மாதிரியான போராட்டங்கள் தான் அங்கே நடக்குது. இது இந்திய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா இந்தியா தான் இங்கிருந்து அரிசி எல்லாம் அங்கே கொடுக்கறதா கூட நம்ம பார்க்க முடியுது. இது என்ன மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கும்? அதாவதுங்க, எதிரி நாடாக பார்க்குறதுல பங்களாதேஷை வந்து நம்ம எதிரி நாடாக பார்க்கக்கூடாது. நம்ம வந்து இந்தியாவினுடைய இந்திரா காந்தியினுடைய தலையீட்டால் உருவாக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான்லேருந்து உருவாக்கப்பட்ட பங்களாதேஷ். பங்களாதேஷ் நம்மளுக்கு தான் ஆதரவாக இருக்கணும். அவர்கள் வந்து சைனாவுக்கு ஆதரவாக போகிறாங்க அப்படின்னா டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர்னு அர்த்தம். டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர். அப்போ டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் யார் காரணம்? கடந்த 12 ஆண்டுகள் யார் ஆட்சியில் இருக்குது? அவருடைய மோடியினுடைய டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் தான் அது. அப்போ அந்த ஃபெயிலியரை சரி பண்ணால் அது எல்லாம் சரியாயிடும். டிப்ளமேட்டிக் ஃபெயிலியரை சரி பண்ணி நட்புக்கரம் நீட்டினால் எல்லாம் சரியாயிடும். அவ்வளோதான். இப்போ இது மேற்கு வங்க தேர்தலில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? ஏன்னா பங்களாதேஷுடைய பிரச்சனை கண்டிப்பாக மேற்கு வங்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றா தான் பார்க்கப்படுது. இப்போ மேற்கு வங்கத்தில் தேர்தல் காலம் வேறு, அது அங்கே தேர்தலில் ஏதாவது ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணும்? தாக்கம் இருக்கும். அதுதான் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் தீமாக இருக்காது. தாக்கம் இருக்கும். அவங்களுடைய அகதிகள் இங்கே இருக்கிறதுனால, அதனால் அதனுடைய தாக்கம் இருக்கும். யார்கிட்ட இருந்தால் பாதுகாப்பு என்ற நிலையில் அந்த தாக்கம் இருக்குமே ஒழிய அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு எனக்கு தெரியல. அது மம்தா பானர்ஜி ஹேட் ஹேண்டில் இட் ப்ராப்பர்லி. இப்போ தொடர்ந்து இந்தியா அண்டை நாடுகளுடைய தொடர்பில் ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது. பாகிஸ்தான் இந்தியா நம்ம சொல்ல வேண்டியதில்லை. சமீபத்தில் நேபாள் ஒரு மிகப்பெரிய புரட்சி, இலங்கை ஒரு பெரிய புரட்சி, அப்போது பங்களாதேஷ் அதுலேயும் ஒரு பெரிய லெவலில் புரட்சி. இதில் என்னென்னா அந்த பங்களாதேஷோட புரட்சி வந்து இந்தியாவை மையம் விட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஷேக் ஹசீனா ஆதரவுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா இந்த விஷயத்தில் என்ன தவறு விட்டதுன்னு நினைக்கிறீங்க சார்? இந்தியா வந்து பிக் பிரதர் ஆட்டிடியூடில் செயல்பட்டது காரணம். நம்மளை இருக்கக்கூடிய நான் எல்லா கண்ட்ரிக்கும் போயிருக்கேன். நான் நேபாள், பங்களாதேஷ், சிலோன், மியான்மார், எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லாமே என்னென்னா, நம்மளோட பேசும்போதும் இந்தியா வந்து பிக் பிரதர் ஆட்டிடியூடில் செயல்படுறாங்க. சைனா அப்படி இல்லை, நேசக்கரம் நீட்டுகிறார்கள். எக்கனாமிக் குரோத் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, எங்களை எக்கனாமி லெவலில் தூக்கி விடுறாங்க என்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்குது. இந்தியா வந்து அராஜகம், அதிகாரம் செலுத்துதல், அராஜகம் பண்ணுறது, டிக்டேட் பண்ணுறது, இதிலெல்லாம் வந்து இந்தியா வந்து they lost their value with the neighboring countries. அங்கே தான் வந்து டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர்னு நான் சொன்னது. டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் காரணம் தான். ஸோ அந்த ஃபெயிலியரை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா ஃபாரின் பாலிசியை நம்ம சரி பண்ணணும். ஃபாரின் பாலிசியை வந்து மோடி வந்து ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டார். அதனால் 150 நாடுகளுக்கு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த கலிதாஜியாவுடைய மரணம், அவருடைய மகன் தாரிக் ரஹ்மான் நேற்று தான் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காரு. இந்த பிரச்சனை எப்படி போகும் சார்? இது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான ஒரு சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்துமா? அவர் அங்கே என்ன ஆட்சிக்கு யார் வர்றாங்கிறத பொறுத்து இருக்குது. அவாமி லீக் வந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ரீஸ்டோர் ஆகும். இல்லை பிஎன்பியே வந்துச்சு அப்படின்னா வந்து அது இன்னமும் வருஷம் தான் ஆகும், சொல்ல முடியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அவர் இந்தியாவுக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர். தாரிக் ரஹ்மான் 17 வருடங்களுக்கு முன்னாடி இங்கிருந்து போனதே இந்தியா சொல்லிதான். அப்போ வந்ததும் இந்தியா தான் அவரை வர வச்சிருக்கு அப்படின்னலாம் ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அவர் வரும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு, அவருடைய பேச்சு, ஒற்றுமை நிலவனம், எந்த மதத்துக்கும் எந்தவும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு பேச்செல்லாம் விதிச்சார். கண்டிப்பாக அவர் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நபராக பார்க்கப்படுறதா அங்கே இருக்கிற ஊடகங்கள் தெரிவிக்குது. அது உண்மைதானா? அது உண்மைதான். அந்த ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். பட் ரியலிஸ்டிக் ஃபீல்டு லெவல் டிப்ளமேட்டிக் டைஸ்ன்னு ஒன்று இருக்குது. என்ன தான் ஆதரவாளர் இருந்தாலும் ஃபீல்டு லெவலில் எப்படி அதை டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. நேசக்கரம் நீட்டினால் நேசக்கரம் நீட்டப்படும். நம்ம நீட்டுற நேசக்கரத்தை விட சைனாவுடைய நேசக்கரம் பெருசாக இருந்துச்சுன்னா அங்கே தான் அவங்களுடைய இது சாயும். அதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கணும். இந்தியாவோட இருக்க தான் சேஃப்ன்றதை யோசிக்கணும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.